வணக்கம். தாய் டிவியின் உலக நிலவரத்தில் சந்திக்கின்றோம். ஹார்மூஸ் நீரினுடைய வணிக கப்பல்களை தாக்கியதாக ஈரான் மீது பழி சுமத்தி அமெரிக்கா தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஆனால் நாங்கள் அப்படி எந்த விதமான தாக்குதல்களை நடத்தவில்லை என்று கூறி அமெரிக்காவின் ராணுவ நிலைகள் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதல் காரணமாக மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக மத்திய கிழக்கில் குவைத், பஹ்ரைனில் அமெரிக்க ராணுவ நிலைகள் காணப்படுகிறது. இந்த நிலையில் இவற்றை குறிவைத்துதான் ஈரான் தற்போது தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. அந்த பகுதியில் அவசர சைரன்கள் ஒலிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தெற்கு ஈரானில் அமெரிக்கா நடத்திய வான்வெளி தாக்குதல்களுக்கு பதிலடியாக பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் இருக்கக்கூடிய 85 அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்துதான் ஈரானுடைய புரட்சிகர காவல்படை தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அமெரிக்காவின் 5வது கடற்படை தளம் என்று சொல்லி அமைந்திருக்கக்கூடிய பஹ்ரைனில் இன்று காலை 2 முறை சைரன்கள் ஒலித்தது. மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றிருந்தனர். அதேபோல குவைத்தில் இருக்கக்கூடிய அலி அல் சலேம் விமான தளம் மீதும் ஈரான் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஈரானுடைய ஏவுகணை தங்கள் நாட்டு ராணுவம் வெற்றிகரமாக இடைமறித்து அளித்திருப்பதாக குவைத் தெரிவித்திருக்கிறது. ஈரானின் ஃபுசெர் மாகாண வான்பரப்புல அத்துமீறி நுழைந்த அமெரிக்காவின் MQ-9 என்ற ராக்கெட் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் தரப்புல இருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்காவினுடைய தாக்குதல்களுக்கு அந்த நாட்டு அரசியல் பிரமுகர்கள் கடுமையான கண்டனங்களை வெளிப்படுத்திக் கொண்டு வருகின்றார்கள். முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினான ஆதரவாளரான மஸ்டோரி ட்ரெய்லக்ரீன் முடிவில்லாத வெளிநாட்டு போர்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக கூறி மீண்டும் மத்திய கிழக்கில் ஒரு போரை தொடங்குவது ஏன் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தினுடைய முன்னாள் இயக்குநரான ஜோ ஹெண்ட் கூறுகின்ற போதும் ஈரானுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்போது செயலிழந்து விட்டது என்று சொல்லி இராணுவ ரீதியாக இதற்கு தீர்வு காண்பதை விடுத்து அமெரிக்கா அங்கிருந்து வெளியேறுவதே சிறந்தது என்று கூறியிருக்கின்றார். இப்படியாக இந்த தாக்குதல்கள் அடுத்தடுத்த பதில் தாக்குதல்களும் அங்கு இருக்கக்கூடிய அமைதியை சீர்குலைத்திருக்கிறது. இதே நேரத்தில் ஈரானுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் போர் நிறுத்த முயற்சிகள் என்பது அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டதாக ட்ரம்பும் அதிரடியான பதிலடியை கொடுத்திருக்கின்றார். துருக்கியின் அங்காராவில் நடைபெற்றிருக்கக்கூடிய நேட்டோவினுடைய உச்சி மாநாட்டில் ஒரு பகுதியாக செய்தியாளர் சந்தித்த ட்ரம்ப் ஈரானின் சமீபத்திய செயல்பாடுகள் குறித்து கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருப்பதாக கூறியிருக்கிறார். செய்தியாளர்களுடைய கேள்விக்கு பதிலளித்திருக்கக்கூடிய ட்ரம்ப், என்னை பொறுத்தவரையில் ஈரானுடனான அந்த ஒப்பந்தம் என்பது முடிவுக்கு வந்துவிட்டது. அவர்களுடன் இனி எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள தான் தயாராக இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். அவர்கள் மோசமானவர்கள் மற்றும் குணப்படுத்த முடியாதவர்கள் என்று சொல்லி ட்ரம்ப் கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்திருக்கின்றார். மேலும் ஈரானுடைய பேச்சுவார்த்தை நடத்தியது நேரத்தை வீணடிக்கக்கூடிய ஒரு செயலாக தாம் பார்ப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக கடந்த ஜூன் மாதம் 17ஆம் தேதி பாகிஸ்தான் மத்தியஸ்தில் கையெழுத்தான இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது இரு நாடுகளுக்கு இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த சில நாட்களாகவே ஹார்மூஸ் நீரினுடைய வணிக கப்பல்கள் மீது ஈரான் நடத்தியதாக சொல்லப்படுகின்ற தாக்குதல்கள் இந்த ஒப்பந்தத்தை சிதைத்திருக்கிறது. ஆனால் ஈரான் தரப்பில் இருந்து தாங்கள் அவ்விதமான தாக்குதலை நடத்தவில்லை என்று கூறியிருக்கின்றார்கள். ஈரானுடைய தாக்குதலுக்கு பதிலடியாகத்தான் அமெரிக்காவுடைய ராணுவத்தில் இருக்கக்கூடிய 80க்கும் மேற்பட்ட இலக்குகள் மீது வான்வெளி தாக்குதல்களை ஈரான் தொடுத்திருக்கிறது. ஈரானுடைய எண்ணெய் விற்பனை செய்வதற்கான வழங்கப்பட்டிருந்த சிறப்பு உரிமத்தையும் அமெரிக்கா ரத்து செய்திருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கைகளை நேட்டோவினுடைய பொதுச் செயலாளர் தன்னுடைய ஆதரவையும் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. போர் நிறுத்தத்தை ஈரான் மீறியிருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்காவினுடைய பதிலடி மிகவும் அவசியமானது என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். போர் நிறுத்த முயற்சியை ரத்து செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கச்சா எண்ணெயுடைய விலை என்பது சற்று அதிகரித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கச்சா எண்ணெயுடைய விலை என்பது 3% அதிகமாக உயர்ந்திருக்கிறது. பிராண்ட் கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது ஒரு பெரல் ஒன்றுக்கு $76 அமெரிக்காவினுடைய WTI கச்சா எண்ணெயானது $72 அதிகரித்திருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையில் மீண்டும் பதற்றம் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த விலை உயர்வுக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வகையில் பார்க்கிற போது இனி பொருளாதார நெருக்கடியும் உலக நாடுகள் எதிர்நோக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது என்ற ஒரு செய்தி வெளியாகியதன் பிற்பகுதியிலேயே கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது சடுதியாக குறைந்திருந்தது. ஆனால் மீண்டும் தற்போது தாக்குதல் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கச்சா
எண்ணெனுடைய விலை என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவே அங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய விடயங்கள், நடைபெற இருக்கக்கூடிய விடயங்கள் என்பது கச்சா எண்ணெயுடைய விலையற்றதை தீர்மானிக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த நிலையில் உலக நாடுகளுடைய அத்தியாவசிய பொருட்களுக்கான தேவையாகட்டும், இல்லாட்டி மேலதிக எரிபொருட்களாகட்டும், அவற்றினுடைய விலைகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த நிலைமை மாற்றியிருக்கிறது. எனவே வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பாக உலக நிலவரத்தில் பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு தாய் டிவியின் உலக நிலவரத்தில் சந்திப்போம். நன்றி.